கிளம்பிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் கிளம்பிட்டான். எந்த காலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல. காத்தால பார்த்தீங்கன்னா 5:30க்கே நாங்க எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சிட்டு எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குலாம் போயிட்டு, தண்ணி எல்லாம் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு, அதுக்கப்புறம் ஆத்தா, தாத்தா காலையெல்லாம் விழுந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கே நாங்க வந்து கிளம்பிட்டோம். யார் யார் போனோம் பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி, நானு, அதுக்கப்புறம் சித்தப்பாவும், அப்பாவும் 4 பேர் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே வந்து காலேஜுக்கு 1 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே போயிட்டு அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, இந்த ஹாஸ்டல் ப்ராசஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அட்மாஸ்பியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 மணி வாக்கில் வந்து சரி ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீன் போயிருந்தோம். அப்பாவும் சித்தப்பாவும் பார்த்தீங்கன்னா டீ ஆர்டர் பண்ணாங்க. நான் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டேன். ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாமே நல்லா தான் இருந்தது காலேஜ் எல்லாமே. அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. என்னென்ன ஃபுட் குடுத்தாங்க அப்படின்னா, சுட சுட சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் குழம்பு, ரசம், தயிர், அப்பளம், அதுக்கப்புறம் பொரியல் இதெல்லாமே குடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூமெல்லாம் வந்து புக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கேஜெல்லாம் இறக்கி வச்சுட்டு நாங்களே கிளம்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே ஜாலியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் போனங்காட்டி அவன் கொஞ்சம் பொக்குன்னு தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழகிடும். இனி எப்போ வருவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஆயுதபூஜை அப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1:30க்கே நாங்க கிளம்பிட்டோம். ஆனால் வீட்டுக்கு வரக்கு பார்த்தீங்கன்னா, மணி வந்து 4 ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் காஃபி வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நைட் மட்டும் டின்னர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன். அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா, கடத்தரையில வேலை இருந்தது. ஆத்தாவை பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்தா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, டின்னர் வந்து நானே செஞ்சுட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளா இட்லி மட்டும் ஊத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்னி மட்டும் தான் அரைச்சேன். ஆனால் அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி தொக்கு கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் வந்து நான் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க நைட்டுமே பார்த்தீங்கன்னா, ஆத்தா வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் படுத்துட்டோம். ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொக்குன்னு தான் இருந்தது. ஒரு ஆள் வந்து மிஸ் ஆன மாரியே இருந்தது. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சாச்சு. இது வந்து காத்தால பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே மார்னிங் எடுத்துகிட்டு இருக்கேன். காத்தால எந்திரிச்சுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு சுட சுட காஃபி வச்சு குடிச்சிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா, பன் இருந்தது. அதுவுமே வந்து நல்லா தொட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா வந்து நேத்து நைட்டு வந்து இஞ்சிய வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 50 என்னமோ தான் சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, 2 கிலோ ரூ. 100க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நைட்டு நல்லா கழுவி மண்ணெல்லாம் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, நல்லா கழுவி நல்லா போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அது போட முடியும்னு சொல்லிட்டு, காத்தால வந்து கவரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேயே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருந்தது. போய் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குமே போய் அறுவடை பண்ண போயாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பீக்கங்காய் தான் இருந்தது. இந்த பீக்கங்காய் செடி பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு 2 காய், 1 காய் வந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சொரக்காய் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருந்தது. அது வந்து ஒன்று அறுத்தாச்சு. அதுக்கப்புறம் காட்டுக்கு போனோம் அப்படின்னா, கத்திரிக்காய், வெண்டங்காய், தக்காளி எல்லாமே இருந்தது. ஆனால் கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோதான் வரத்து வந்து குறைஞ்சிருச்சு. போன வாரம் பார்த்தீங்கன்னா, நிறைய இருந்தது. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும், தக்காளியுமே வரத்து வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்டங்காய் வேணால் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தியான வாக்கில அப்பா வந்து போண்டா கேட்டிருந்தாங்க. அந்த போண்டாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா, மாவுமே இருந்தது. அது பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மாவு, அதுக்கு கடல மாவெல்லாம் கொஞ்சம் நிறையவே இருந்தது. சரி எல்லாம் பிட்டு பிட்டா இருக்கிறனால எல்லாம் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் செஞ்சுட்ருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டமா அரிஞ்சு, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாயும், கொத்தமல்லி தலையும் வந்து அரிஞ்சு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காரத்துக்கு கொஞ்சம் நான் மிளகா பொடி போட்டேன். ஏன்னா வந்து நான் கடல மாவு போட்டங்காட்டி கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக இருக்குங்க இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, அதுவுமே நான் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பெனஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் அதுவுமே போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா இருந்தது. சுட்டுட்டு அப்பாவுக்கும் குடுத்தாச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, கையோடு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி 1 டம்ளர் போட்டு குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எபோட்டில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாதீங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகாவியம் எப்படி செய்கிறது, இயற்கையாக நம்ம செடிகளுக்கெல்லாம் எப்படி நம்ம உரம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.